நான் வந்து இளநீ கடைக்காரனா பண்ணியிருக்காங்க சார். ஒரு லுங்கி கட்டிங்க, கட்டம் போட்ட லுங்கி அவங்களே கொடுத்தாங்க, கோடு போட்ட சட்டை கொடுத்துட்டாங்க, ஒரு டவலை கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் அவர்கிட்ட காமிக்கல. சரி, நாங்கள் முன்னாடி பார்த்து பேசுவோம். ஓகே சீனு முள்ள என்ன கூப்பிட்டா பண்ணாரு. கூப்பிட்டு வந்து நான் இந்த மாதிரி வந்து நிற்கிறேன் கோர்ட்டில். அவர் பார்க்குறாரு, என்னண்ணே அப்படின்னாரு. என்ன சார், நம்ம பசங்களா சரிங்க வாடா. ஏண்டா இளநீ கடைக்காரன்னா அந்த கட்டம் போட்ட லுங்கி கோடு போட்ட சட்டத்தை வேற எதுவும் இளநீ கடைக்காரன் வேற எதுவும் போட மாட்டானா அவரு? எவ்வளோ அதையும் கூலக்கார திட்டுவார்ல இவர். ஏன்டா இது மாதிரி தவற போட மாட்டான். அவன் இளநீ கடைக்காரன்னா ஒரு அவர் பக்கத்து ஊர். இப்போ கோர்ட்டுக்கு வந்திருக்காரு, லுங்கியோடு தான் வருவார். பேண்ட் சட்டே போட மாட்டான் அவன். அண்ணே இவனுங்க இப்படி தானே ஏதாவது ஒன்று சொல்லுவானுங்க. அண்ணே டைம் இருக்குண்ணே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் போய் பேண்ட் ஷர்ட்டை போட்டோங்க பாருங்க. இது இவரையும் திட்டலை மேபி. ஆனால் நீங்களா சொல்ல மாட்டலாம் கூட கேட்டுரும். ஆனால் எதையுமே சொல்ல, நம்மளையும் சொல்ல அவனையும் சொல்ல போய் பார்த்துருவாங்க. மாற்றினதுக்கு அப்புறம் தான் இந்த சினிமாக்காரங்களாம் இப்போ இளநீ கடைக்காரனா இதுதான். சைக்கிள் வண்டி வச்சுக்கிறான்னா ஒரு ட்ரௌசர் ப்ளூ கலர் ட்ரௌசர் வெளியே தெரியணும். இப்படியே ஃபார்முலா கொண்டு வந்துட்டாங்கண்ணே. நம்ம நீங்கள் வாங்கினா நீங்கள் அவர் ஒவ்வொரு ரீசனும் சொல்ல கேரக்டர் லாஜிக்கு பல வச்சுன்னு இருப்பாருங்க சார். அது ஏன் சொன்னன்றதுக்கு ரீசன் வச்சு எவனுமே எதிர்த்து பேச முடியாது. அது பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, ஒருவேளை பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்ல, ஆனால் நடக்குது வச்சுங்களேன். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு இவருக்கும் ஒரு இது வேணான்றாரு, இல்லை அவர் இதனால ஒன்றுமே தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் இப்போ கையை இப்படி வச்சுக்கிறீங்க, இப்போ நான் வேணான்னு சொன்னேன், என்ன இப்போ இதனால் வச்சா உங்களுக்கு என்ன, இல்லை வேணாம் வச்சா என்ன இப்படி தானே வரும். அந்த அதுக்கு ஒரு ரீசன் சொன்னார் பாருங்க, கையெடுத்துட்டாரு.